Hey, hi guys, it's Monday. எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ரொம்பவே லைட்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மேங்கோ மில்க் ஷேக்கு. இந்த மில்க் ஷேக்குக்கு நிறைய நட்ஸு நேற்றுக்கு நைட்டே வந்து சோக் பண்ணியிருந்தேன். அதில் பாதாமோட ஸ்கின் மட்டும் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மேங்கோ அண்ட் 1 கப் ஆஃப் பாயில்டு மில்க் அதை நல்லா வந்துட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி இதையும் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்ல ஒரு டெம்டிங்கான கலரில் வந்துட்டு இந்த மேங்கோ மில்க் ஷேக் சூப்பராக கிடச்சிது. அதுக்கப்புறம் ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய பன்னீர் ரைஸ். இதுக்கு வந்துட்டு ரைஸை நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு மசல் சீட்ஸ் ஒரு தால் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு க்ரீன் சில்லி அண்ட் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் பன்னீரை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டோன்னா பாயில் பண்ண ரைஸையும் இது கூட சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான் பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மண்டே வந்துட்டு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான லைட்டான ஒரு ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்க் ஷேக் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி என்ன மில்க் ஷேக் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக்கு. ஆஸ் யூஷுவல் நட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பனானா ஒன்றுனது அதையும் வந்துட்டு கட் பண்ணி ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஹனியும் அண்ட் 1 கப் ஆஃப் மில்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் திக்ஷு குட்டிக்கு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பைனாப்பிள் ஜாம் பண்ணியிருந்தேன் வீட்லேயே. ஸோ அதை வந்துட்டு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ். இட்ஸ் வெனஸ்டே. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போ வைரலாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் போயிட்டுருக்கல, ஸோ அந்த எக் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னையோட மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மில்க் ஷேக். ஆல்ரெடி ரைஸை பாயில் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி 2 எக்கு இல்லை உங்களுக்கு ஒரு எக்கு போடனாலும் ஓகே. ஸோ நீங்கள் குழந்தைக்கு மட்டும் பண்ணுறதுனா 2 எக் மேக்ஸிமம் அவ்வளோதான். ஸோ அதை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுக்கணும். சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற எக் கலந்து வச்சுருக்கிற ரைஸு இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை கலந்து விடும்போது உங்களுக்கு அந்த எக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கேஷ்யூ அண்ட் பாதாம் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பிள் ஆப்பிள் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹனி அண்ட் 1 கப் ஆஃப் மில்க்கு இதையும் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டா அவ்வளோதான் ஆப்பிள் மில்க் ஷேக். இது கூட நீங்கள் சின்னமன் பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ரைஸ் நமக்கு உதிரியாக கிடச்சிரும். ஸோ இந்த ரைஸை நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே பேனில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் அண்ட் கார்லிக், ஏதாவது கேரட் அண்ட் கேப்சிகம் நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல. ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சுகர் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸை நம்ம வந்துட்டு இது கூட கலந்து வச்சிட்டோன்னா அவ்வளோதான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது கூட நம்ம வந்துட்டு கேபேஜ் இல்லை நம்ம இப்போ பெரியவங்களுக்குலாம் பண்ணுறோம் அப்படின்னா கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாமே போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு சீக்கிரமான குவிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.
அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஆப்பிள் மில்க் ஷேக். இட்ஸ் Thursday. இன்றைக்கி பீனட் பட்டர் மில்க் ஷேக் தான் கொடுத்துருந்தேன். பீனட் வந்துட்டு சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் சுகர் அண்ட் 1 கப் ஆஃப் மில்க் அதையும் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், பீனட் பட்டர் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இது கூடவே நேத்திக்கு வந்துட்டு நான் நைட்டு இந்த மாதிரி சின்னமன் ரோல் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. ஸோ அதுதான் இப்போ நான் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி தேர்ஸ்டேவோட லஞ்ச் பாக்ஸ். இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி வந்துட்டு பொட்டேட்டோ ரைஸ் அண்ட் ஓட்ஸ் பொரிச்சு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு பொட்டேட்டோவை பீல் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு. இப்போது 80% பொட்டேட்டோ வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் பொரிச்சு. இந்த ஓட்ஸ் பொரிச்சை வந்துட்டு லைட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது கூட வாட்டர் சேர்த்துட்டு சால்ட்டு மட்டும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். என்னோடய பையன் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓட்ஸ் பொரிச்சு குடிப்பான். நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக நீங்கள் தாளித்து கூட கொட்டிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சீட்ஸ் ஹிங்கையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லு கார்லிக் அதையும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சாட்டே ஆனதும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், இது டர்மரிக் பவுடர் இதையும் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் ரைஸ் அதையும் சேர்த்துட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. இது கூட வந்துட்டு நல்லா பாயில்டு எக்கு இல்லை ஆம்லேட்டு அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பப்பட் கூட கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீக்கோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா தான் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம அப்போ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். see you. bye.